வணக்கம். திரையரங்கம். இந்திரா. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சபரீஷ் நந்தா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் வசந்த் ரவி. திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட திகில் திரைப்படம் இது. நகரத்தில் ஒரு கொலை நடக்கிறது படத்தின் ஆரம்பத்திலேயே. அந்த கொலையை செய்தவர் சுனில். அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் அபிமன்யு. அந்த ஒரு கொலையுடன் நின்றால் பரவாயில்லை. அதைத் தொடர்ந்து 5 கொலைகள் அடுத்தடுத்து நடைபெறுகின்றன. ஊடகங்களில் பெரிய அளவில் அந்த கொலையை பற்றி விவாதம் செய்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அங்கு இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த இந்திரகுமார் என்பவர் வேலை நீக்கம் செய்யப்படுகிறார். மது அருந்திவிட்டு காரை ஓட்டி விபத்து உண்டாக்கியதை தொடர்ந்து காவல்துறையில் இருந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த இந்திரகுமார் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர்தான் வசந்த் ரவி. அவரை அனைவரும் சுருக்கமாக இந்திரா என்று கூறுவார்கள். அவருடைய மனைவி கயல். தன்னுடைய கணவன் இப்படி நடந்து விட்டதால் அவர் மீது பலத்த கோபத்திலும் ஆத்திரத்திலும் அந்த மனைவி இருக்கிறார். எனினும் இப்படிப்பட்ட நிலை இந்திராவுக்கு உண்டாகி விட்டதே என்பதை நினைத்து அவருடைய அருமை மனைவியான கயல் மனதில் கவலைப்படுகிறாள். ஒரு சூழலில் யாருமே எதிர்பார்த்திராத ஒரு நிலையில் தன்னுடைய வீட்டில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கிறாள் கயல். தற்கொலை என்று பலரும் அதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் கணவனாக இருக்கக்கூடிய இந்திரகுமாருக்கு மட்டும் தெரியும் அது தற்கொலை அல்ல, கொலை. யாரோ கொலை செய்திருக்கிறார்கள். எதற்காக செய்தார்கள் என்று தன் மனதிற்குள் அவன் கேள்வியை கேட்டுக்கொள்கிறான். காவல் நிலையத்தில் தன்னுடைய மனைவியை ஆத்திரத்தால் இந்திரகுமார் கொன்றிருப்பானோ என்று நினைத்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வசந்த் ரவியை காவல் நிலையத்திற்கு வந்து விசாரணை செய்கிறார்கள். இந்த நிலையில் பல கொலைகளை செய்த அபிமன்யு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுனில் கைது செய்யப்படுகிறார். காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவரிடம் விசாரணை செய்யும்போது 6 புகைப்படங்களை காட்டி இந்த 6 கொலைகளையும் நீதானே செய்திருக்கிறாய் என்று கேட்கும்போது அவன் கூறக்கூடிய பதில் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடியதாகவும் அதிர்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்கிறது. நீங்கள் 6 புகைப்படங்களை காட்டுகிறீர்கள். ஆனால் நான் செய்திருக்கக்கூடிய கொலைகள் 28 கொலைகள். இதை தாண்டி நான் கூறக்கூடிய இன்னொரு விஷயம், நீங்கள் காட்டக்கூடிய இந்த 6 புகைப்படங்களில் ஒரு பெண்ணின் புகைப்படம் இருக்கிறது. அந்த இளம் பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சுனில் கூறுகிறார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைகின்றனர் அனைவரும். தன்னுடைய மனைவியின் மரணத்திற்கு காரணம் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆழமான விஷயத்தில் தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொள்கிறான் இந்திரா. அவன் தன்னுடைய மனைவியை கொலை செய்தது யார், எதற்கு என்பதை கண்டுபிடிக்கும் போது இந்திராவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு இளம் பெண், அவர்களுக்கும் இந்த கொலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அது என்ன சம்பந்தம், எதற்காக அந்த கொலை நடைபெற்றது, அந்த கொலையை செய்தது யார் என்பது படத்தினுடைய பிற்பகுதியில் காட்டப்படுகிறது. அந்த கயலுடைய மரணத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு மர்ம உண்மை மறைந்திருக்கிறதா என்பதை நினைத்து நாம் அதிர்ச்சியில் உறைந்து போன நிலையில் அமர்ந்திருக்கிறோம். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் இருந்து
இறுதி காட்சி வரை திகில் சம்பவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறையில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய வசந்த் ரவி படம் முழுக்க சோகத்தின் சின்னமாக நடித்திருக்கிறார். மஹரீன் பிர்சாடா இந்த இளம் பெண்தான் கயல் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அவர் அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். படத்தில் பல கொலைகளை சிறிது கூட பயப்படாமல் செய்யக்கூடிய அபிமன்யு கதாபாத்திரத்தில் வரக்கூடியவர் சுனில். அருமையாக எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் அதற்கு பெருமையை உண்டாக்கக்கூடிய சுனில் இந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பெருமையை சேர்க்கிறார். படத்தின் பிற்பகுதியில் பல காட்சிகளில் வரக்கூடிய அனிகா சுரேந்திரன் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். அருமையான திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகை தான் வரக்கூடிய காட்சிகளில் கைத்தட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பிரபு ராகவ். ஒரு திகில் திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டுமோ அதை நன்கு உணர்ந்து கொண்டு இந்த சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். அஜ்மல் தஷின் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த இசையமைப்பாளர் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை அருமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சபரீஷ் நந்தா ஒரு மாறுபட்ட கதைக்கருவை எடுத்து இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இவருடைய இயக்கம் இருக்கிறது. அதற்காக நான் இவரை பாராட்டுகிறேன். திடுக்கிடும் பல சம்பவங்களை கொண்ட மர்ம முடிச்சை கொண்ட எதிர்பாராத உச்சக்கட்ட காட்சியை கொண்ட இந்த திரைப்படத்தை ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று மனதில் நினைத்து கொண்டு ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம்.